கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் செய்யாறு பக்கத்தில், வந்தவாசி செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்களுக்குள்ளாக இருக்கோம். இங்கே ஒரு சிறிய ஒரு ஷெட் போட்டு ஒரு சர்ச் இருக்கு. பக்கத்துலேயே அவங்க களம் போட்டு சர்ச் கட்டுறதுக்காக போட்டிருக்காங்க ஃபவுண்டேஷன். இங்கே வந்து நாங்கள் இரும்புலியூர்லேருந்து வந்திருக்கிற ஹோப் ஆஃப் க்ளோரி ப்ரேயர் ஃபெலோஷிப் டீம் சார்பாக ஒரு மெடிக்கல் கேம்ப் காலையிலேருந்து இங்கே போயிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே. மெடிக்கல் கேம்பில் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய டாக்டர் அருண் அவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. காலையிலிருந்து நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் வந்து இந்த மெடிக்கல் கேம்பில் பயன்பெற்று வராங்க. அநேக விதமான தோல் வியாதிகள், ஃபீவர், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் மெடிசன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம டீம் சார்பாக மெடிசன்ஸ், மாத்திரைகள் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சபையை பற்றி சொல்லணும்னா, பள்ளிக்கரணையிலேருந்து பாஸ்டர் ஐயா வந்து இங்கே பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்கிறாங்க. சிட்டியில் இருந்தாலும் வாரத்துக்கு 2-3 நாட்கள் இங்கே வந்துடுறாங்க. வந்து அர்ப்பணிப்போடு இந்த ஊழியங்கள் செய்கிறாங்க. சிறு சிறு கிராமங்கள் தான் இது. வெளியிலேருந்து பார்த்தா ஒரு பேர் புகழ் எதுவுமே அதெல்லாம் கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒரு 100-150 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10-20 வீடு தான் இருக்கும். இவங்க தான் அந்த பாஸ்டர் இயேசுபாதம் அவர்கள் அருமையாக கர்த்தருடைய ஊழியத்தை இங்கே செய்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாக இருக்கிற அனைவரும் நம்ம கரம் கோர்த்து உதவும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய ராஜ்யம் என்பது அது விருத்தி அடைந்து வரவுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சிட்டியில் ஒரு மீட்டிங் நடந்தால் நிறைய கூட்டம் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அவங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு பல மைல்கள் தூரம் நடக்கிறாங்க. 5-6 கிராமங்களுக்கு போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. நம்முடைய கரமும் நம்முடைய ஜெபமும் இவர்களோடு இருந்து உதவி செய்யும்படியாக நம் ஜெபத்தில் ஆமென்.